குளோபல் ஃபுட் வீக் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா பேர்ச்சம்பழ மரம். இதுக்கு தனியாக ஒரு பேர்ச்சம்பழத்துக்கு ஒரு ஏரியா வச்சுருந்தாங்க. அங்கே பாருங்க மரத்தையே பேர்ச்சம்பழத்தை குத்தியே ஒரு மரத்தை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பலவிதமான பேர்ச்சம்பழங்க இதில். அதில் வந்து டேட்ஸு அது உள்ளால பல இது வச்சுருந்தாங்க. அதை விட ஹைலைட் என்ன சொன்னால், மெக்சிகோலேருந்து ஒருத்தவர் வந்துக்கிட்டு ஒரு இப்போ நான் சாப்பிட்றேன்ல இந்த சாப்பாடு தாங்க வேறு லெவலுங்க அல்டிமேட். இது என்னன்னு சொன்னாக்கா உப்பும் உரப்பும் போட்டு டேட்ஸ்லேயே வந்து மெக்சிகோவில் உள்ள ஒரு டேட்ஸாம் செம டேஸ்ட்டு. அதை திங்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. அது போல் பீனட் இருக்குல்ல நம்ம கடலை வேர்க்கடலை அதில் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதுவும் செம டேஸ்ட்டு. அப்புறம் அவரோட நான் சொன்னேன், இது வந்துட்டு இந்தியாவில் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள் நல்ல மாதிரி உங்களுக்கு போகும். அவர் சொன்னார், இல்லை இல்லை நான் இப்போ தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் மக்களுடைய விருப்பம் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் அவரோட சொல்லிட்டு இருந்தேன், இந்த சால்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது, ஆனால் உரப்பு இன்னும் கொஞ்சம் பூ கூட்டினாக்கா இந்தியாவில் உங்களுக்கு வேறு லெவலில் மார்க்கெட் கிடைக்குங்க அப்படின்னு சொன்னேன். இந்த ஐடியா எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்மளும் இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தாக்கா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அது மாதிரி பண்ணோம்னாக்கா நம்மளுக்கும் ஒரு அற்புதமாக இருக்கும். நம்ம இது மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி புதுசாக ஒரு ஏதாச்சும் ஒன்று நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். சும்மா டெய்லியும் ஒரே இதை பார்க்காம பல இடங்களில் பலவிதமான பொருட்கள் இருக்குது. அதை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணி எது மாதிரி பண்ணி விற்கிறதுங்கிறதெல்லாம் இதில் ஒரு ஐடியா கிடச்சிச்சுங்க. இந்த டேட்ஸுடைய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. மறுபடியும் ஒரு 2-3 தடவையாச்சும் எடுத்து சாப்பிட்ருப்பேன். அவரும் சடைக்காமல் எடுத்து சாப்பிடுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இந்தோனேஷியாக்காரவங்க கலிமந்தான் இவங்களுடைய டேட்ஸை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. காஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. அவங்கள்ட்ட சில ப்ராடக்ட் இருந்துச்சு. சரி கலிமந்தாங்கோமே எனக்கு வந்து ஞாபகம் வந்து ஊது தான். ஊது வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதோட அவங்களோட ஒரு டீல் பேசினேன். அவங்களோட டீல் பேசிட்டு அவளுக்கு நம்பர் கொடுத்துட்டு வந்துட்டேன். இது மாதிரி வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் லெஜெண்டரி டிஸ்கவரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.